ஹாய் ஹலோ பேபீஸ், வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி நம்ம சுகாக்கோசரம் ஒரு ஒன் ஷாட் பார்க்கலாண்டா. அக்கா வந்துருச்சுக்கா சுகாக்கு. ஓகே, சுகாக்கு ஒரு ஒன் ஷாட் பார்க்கலாம். நம்ம சேனலில் சுகாக்கு நான் போட்டதில்லை. ஸோ ஃபஸ்ட்டு வீடியோ எப்படி வரும்னு தெரில. நல்லாலினா சுகா ஃபேன்ஸ் யாராவது இருந்தால் என்ன மன்னிச்சிருங்க, ஓகேவா? நான் எனக்கு இப்படியே தோணுனதில் போட்டிருக்கேன். ஓகே, இருந்தாலும் நான் தான் யோசிச்சிருக்கேன், பார்க்கலாம். த ஒன் ஷாட்டோட டைட்டில் என்னென்னா மை க்ரஷ். ஓகே, நீங்கள் வந்து காலேஜ் படிக்கிறீங்க, ஓகேங்களா? சுகாவும் காலேஜ் தான். நீங்கள் ரெண்டு பேரும் ஒரே, அதாவது உட்காந்து படிக்கிறது தான், ஒரு இயர்னு சொல்லுவாங்களா, அந்த இயர் தான் ரெண்டு பேருமே. உங்களுக்கு வந்து சுகானா அவ்வளோ பிடிக்கும். நீங்கள் அவர் அப்படியே துரத்தி அவர் எங்கே இருந்தாலும் அப்படியே சைட் அடிப்பீங்க. சைட்டு க்ரஷ்ஷு அப்படியே ஒரு பாவர். அப்போ உங்களை அப்படியே யதார்த்தமாக உங்களை பார்க்கலினாலும் அந்த சைடு திரும்பினா கூட உங்களுக்கு அவ்வளோ ஒரு குஷியாக இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு ஓடிட்டுருக்கும். இதே நம்ம சுகாவை பார்த்தா அவருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே ஒரே அந்த ஃபுட்பால் விளாட்றது, அந்த காலேஜில் அந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டாலாம் அவர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடு. அவருக்கு அந்த அதுவும் பாட்டு, அவர் பாடுற அந்த பாட்டுக்கு நீங்களாம் அடிக்ட்டுன்னே சொல்லலாம். அவர் பாடுற போது உங்களை யார் என்ன பண்ணாலும் நீங்கள் கண்டுக்கவே மாட்டீங்க. உங்கள் கான்சன்ட்ரேட் ஃபுல்லாக அவர் மேலேயே தான் இருக்கும். அப்படி ஒரு இதில் நீங்கள் இருப்பீங்க, ஓகேங்களா? இதுக்கப்புறம் நீங்கள் எப்படி அவர்லாம் உங்களுக்கு ஏற்றுக்கிட்டு எப்படி அந்த கல்யாணம் நடக்குது, உங்களுக்குள்ளே எப்படி லவ் அந்த இதெல்லாம் போகுதுன்னு சொல்லிட்டு இந்த ஸ்டோரியில் பார்க்கலாம், ஓகேவா? அப்போ ஸ்டார்டிங்லே நீங்கள் தான் இருந்துட்டு ஃபஸ்ட்டு நான் பேர் கொடுக்குறேன்டி, நில்லுடி நான் பேர் கொடுக்குறேன்டின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட அப்படி சொல்லிகிட்டு இருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்டாக இருந்துட்டு வயன் நான் தாண்டி போவேன், முடியாது நான் தான் போவேன், வயன் ஏன்டி இப்படி பண்ணுற, முடியாதுடி அந்த மிஸ்ஸுக்காரி அப்புறம் எல்லாம் இல்லைன்ட்டானா நான் என்ன பண்ணுவேன், நீ தடுத்தலுன்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டால் அடித்து புட்டுக்கிட்டு நீங்கள் அப்படியே போயிட்டு முன்னாடி போயிட்டு நான் தான் பேர் கொடுப்பேன் நிற்கிறீங்க. அது எதுக்குன்னு பார்த்தா பாட்டுக்கு சுகா தான் வந்து அந்த ஒரு இதெல்லாம் இது பண்ணுறாரு. அதாவது அவர் தான் வந்து அங்கே நேம் எழுதுறதுலே இருக்கார். நீங்கள் இருந்துட்டு அதனால தான் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க. ஏன்னா இப்போ சில மேம்லாம் வந்து போதும் இப்போ எடுத்த பேரே அதிகமாக இருக்குது, நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்லி துரத்தி விட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு தான் நீங்கள் நான் முன்னாடி போகிறேன்னு சொல்லிவிட்டு நீங்களும் அப்படியே நல்லா இது பண்ணிகிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரியே போயிட்டுருக்கா. அவங்க ஃப்ரெண்டு வந்துட்டு என்னமோ பண்ணி தொலைடி போடி அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ உங்களை முன்னாடி விட்டுறா. நீங்கள் இருந்துட்டு அவங்க நேம் என்ன, மோயன், ஓ நல்லா பாடுவீங்களா, பாடுவேன், ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரும் நேம் எடுத்துக்கிறாரு. அடுத்து அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அப்படி நேம் எழுதிட்டு அந்த நீங்கள் இருந்துட்டு அப்படியே நின்று அவரையே பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் மேம் இருந்துட்டு மயன் பேர் கொடுத்துட்டல கிளம்பு, எப்போ வர சொல்கிறாங்களோ அப்போ வந்தால் போதும், கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்கள்ட்ட சொல்கிறாங்க. நீங்கள் வாடி போனா இவ சரியான இவ கிடக்குறா, என் ஆளை சைட் அடிக்க விடலாளா, என் க்ரஷ்ஷு, ஐயோ என் க்ரஷ்ஷு எவ்வளோ அழகாக இருக்கும், இவனை மட்டும் ஏன் இப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் ஒரு பக்கம். இப்போ அப்படியே ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி ஏதோ காலேஜில் வைக்கிறாங்க. எல்லாத்தையுமே ஆடிட்டோரியத்துக்கு வர சொல்கிறாங்க. நீங்களாம் இருந்துட்டு போகடா போய் சீட்டை புடி பெஞ்சை புடின்னு சொல்லிட்டு நீங்கள் குடுன்னு ஓடி போயிட்டு அங்கே ஆடிட்டோரியத்துலேயே நீங்கள் அப்படியே நல்லா ஃபஸ்ட்டு இதில் பிடிச்சி உட்காடுறீங்க. எல்லோரும் அப்படியே வந்து உட்காந்துட்டாங்க. நீங்கள் இருந்துட்டு அப்படியே பார்த்துட்டு அங்கெல்லாம் அப்படியே வெயிட் பண்ணி எல்லாம் உட்காடுறீங்க. ஒவ்வொருத்தராக வந்து அவங்களோட இந்த டேலண்ட்ஸ், அதாவது பாட்டு பாடுறது, டான்ஸ் ஆடுறது, நிறையா பேர் கட்சாங்கு ஆடுறது, அந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய டான்ஸ் பார்ட்டியாக போயிட்டே இருக்குது. இப்போ அப்படியே சுகா தான் வந்து அப்படியே பாடுறாரு பாருங்க. சப்பா அப்படியே அவனுக்கே மனசை கொடுத்துர்லாயா அப்படி இருக்கு உங்களுக்கு. ஐயோ யோங்கி ஏன் இப்படி ஹார்ட்டை பறிக்கிற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கத்திட்டு இருக்கீங்க. அவருக்கு எல்லாருமே இப்போ வந்து ஒரு காலேஜ்னு இருந்தால் சில வேளை க்ரஷ்லாம் இருக்காதா அந்த மாதிரி சொல்லிட்டு அவர் பாடும்போதெல்லாம் அப்படியே அந்த ஆடிட்டோரியமே அலற அளவுக்கு எல்லாம் கத்துறாங்க. நீங்கள் பார்த்துட்டு இவ்வளோங்களாம் ஏன் கத்துறாடுவேன், நான் தான் கத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் இருக்கீங்களா. உங்கள் ஃப்ரெண்டு இருந்துட்டு அடியே நீ அவனோட க்ரஷ்ஷு, அவனுக்கு நீ ஆளு கிடையாதுடி, நீ அப்படி நினைக்கிற, அது எனக்கு தெரியாது நானே பண்ணுறேன் சரி, மற்றவெல்லாம் ஏன்டி கத்துறான், அவன் அப்படி இருந்தால் எல்லாம் கத்துதாண்டி. நீலாம் அப்படி சொல்லக்கூடாது, எவ சொன்னாலும் நீ அப்படி சொல்லக்கூடாதுடி, நீ என் ஃப்ரெண்டு புரியுதா, எவ சொன்னாலும் நீ சொல்லக்கூடாது, சரியான ராட்சசிடி இவ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிட்ட சொல்ல நான் ராட்சசி தாண்டி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் இருந்துட்டு திருப்பி அவன் பாடுறதுலேயே அப்படியே உங்கள் இது போயிடுது. அவர் அப்படியே பாடி முடிக்கிறாரு பாருங்க. எல்லாருமே அப்படி
கிளாப் தட்டெல்லாம் பறக்குது. எல்லாருமே சூப்பர் யோங்கி 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 சூப்பராக இருக்குது அப்படி இப்படின்னு எல்லாம் கத்திட்டு கிடக்குறாங்க. நீங்களாம் இருந்துட்டு யோங்கி மேரிமீ மேரிமீ மேரிமீன்னு சொல்லிட்டு கத்துறீங்க. உங்கள் ஃப்ரெண்டு அப்படியே ஆச்சரியத்தின் உச்சகட்டத்தில் பார்க்குறா. உங்கள் ஃப்ரெண்டு இருந்துட்டு ஏய் இப்போ நீ என்ன சொன்ன? யோங்கி மேரிமீன்னு சொன்னேன். மேரிமியா என்னடி சொல்கிற? ஆமாம், ஏன் சொல்லக்கூடாதா? ஏய் க்ரஷ்ன்னு தாண்டி சொன்னேன். அப்புறம் அப்புறம் எனக்கு தெரியாதுப்பா, க்ரஷ்ஷு லவ்வாக மாறவும் வாய்ப்புகள் உள்ளதுன்னு. எதில் சொன்னிச்சு உனக்கு? நானாக சொல்லிக்க வேண்டி எதில் சொல்லலைனாலும் பரவாயில்ல, எனக்கு தெரியாது. நான் என்ன லவ் பண்ணுறேன். உனக்கு கிடைக்க மாட்டான்டி. அபசகுணமாக வாயை வைக்காதடி, அபசகுணமாக வாயை வைக்காது. உன் பாட்டி இவ்வளோ அழகாக பண்ணிட்டேன், நான் போய் எப்படியாவது ஈஸியாடி அப்படின்னு சொல்லுவேன். வேணாம், அசிங்கப்பட்டுக்காத அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்படி கத்துறீங்க. உங்கள் ஃப்ரெண்டு பார்த்துரு கத்தாதடி, எதுக்கு இப்படி கத்துற போடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அந்த ஒரு குரல் மட்டும் எவ்வளோ பேர் கத்துவாங்க. ஆனால் சுகாவுக்கு உங்கள் வாய்ஸ் மட்டும் அது ஏதோ ஒரு அது ஏதோ சொல்லுவாங்களே, யாருமே 1000 பேர் இருந்தாலும் அந்த ஒருத்தர் அப்படின்ற மாதிரி சொல்கிற மாதிரி அவ்வளோ பேர் கத்துறது அவருக்கு நீங்கள் கத்துறது மட்டும் ஏதோ ஒரு தனி ஃபீல் ஆகிற மாதிரி இருக்குது. அவருக்கு உங்கள் வாய்ஸ் மட்டும் அக்யூரேட்டாக தெரியுது. நீங்கள் யாருன்னு அவருக்கு தெரியல, ஆனால் உங்கள் வாய்ஸ் அவருக்கு அவ்வளோ ஒரு இதாக தெரியுது. இந்த வாய்ஸ் தான்டா அடிக்கடி நான் கேட்குறேன், இந்த வாய்ஸ் தான் அப்படின்ட்டு அவர் ஒரு பக்கம் அப்படியே அந்த வாய்ஸ் அவன் நான் கண்டுபிடிக்கணுமே அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவர் அப்படியே யோசிச்சுட்டே இருக்கார். நீங்கள் இருந்துட்டு சரி வாடி போகலாம், நம்மளாம் நினச்சிட்டே இருக்கிறதுக்கு தான் லாக்கி, போய் சொல்கிறதுக்கெல்லாம் துளி கூட லாக்கி இல்லை. ஆமாண்டி, நீ அதுக்கு மட்டும்தான் லாக்கி, போய் சொல்லுடினா பயத்திலே செத்துருவ, வேணாம் வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டு உங்களை கூட்டிகிட்டு வந்துடுறா. நீங்கள் உங்களுக்கு அவரை விட்டு அப்படியே வர்றதுக்கே மனசே இல்லை. நான் இவனை விட்டு வரணுமா? நீ வரலினா உன்னை செருப்பாலே அடிச்சிருவான், மூடிக்கிட்டு வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டும் அப்படியே உங்களை கூட்டிகிட்டு வரா. நீங்களும் அப்படியே அப்படியே ரசிச்சுக்கிட்டே வந்துட்டுருக்கீங்க. இப்படியே தான் உங்கள் டிஷஸ்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நகருது. ஒரு நாள் இருந்துட்டு இவளே இந்தாடி சொல்லுடி, அவன் பாருடி எவ்வளோ அழகாக இருக்கா இன்னைக்கு, ஏன் என்கிட்ட நீ சாவடி வாங்க போகிறடி, நிஜம்மா அங்கே பாரு, அவனை பாரு, நீ நான் பார்த்தனா அப்புறம் உனக்கு பொறுக்காது. வேணாம் நீ பார்க்காத, அப்படி பார்க்காத, நார்மலாக பாரு, அவன் எவ்வளோ அழகாக இருக்கான். ஏன்டி அவன் அப்படி இருக்கான்? அதை நீ போய் அவங்க அம்மா கிட்ட தான் கேட்கணும். என்கிட்ட கேட்டா அவனை என்ன கொடுத்து வளர்த்தாங்களோ, அவன் இப்படி நல்லா இருக்கானே, ஐயோ பார்க்கும்போதே செருப்பாலே அடிப்பேன்டி, செருப்பாலே அடிப்பேன். நான் ஒன்று ஜஸ்ட் பார்க்க மட்டும்தான் சொன்னேன், வேற ஒன்றும் நான் சொல்லலை, புரிதா? சுகா ஏன்டா நீ இப்படி மனசை பறிக்கிற போ. அது வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்டு பார்த்துட்டு எதுக்கிட்ட இப்படி புலம்பியே சாவற, நான் வேணா ஒன்று சொல்லவா, என்ன கருமாந்திரம், நான் ஒன்று சொல்கிறேன் கேளு, சொல்லி ஒலி. யாருக்கிட்டேயுமே என் மனசை கொடுக்காம இருந்தடி, ஆனால் இவனை பார்த்து என் மனசோடு சேர்த்து எல்லாத்தையும் கொடுக்கணும்னு எனக்கு தோணுது தெரியுமா? சீ, ஏன் இவ்வளோ கேவலமாக யோசிக்கிற நீ மட்டும்? அது என் பழக்க தோஷமே அப்படி தான், இருந்தாலும் நான் நல்லா தானே இருக்குது, எனக்கு புரியல. சரி கேவலமாக அவன் மாற மாதிரி இருக்குது. என் மோற மாதிரி இருக்கு, நானா ரொம்ப அழகுடி, என்ன மாதிரி இருக்கா, தேங்க்யூ. நீ ஏன் உன்னை சொல்லிக்கிட்டால் தான் உண்டு, என்னை நானே சொல்லிக்க வேண்டி, வேறு யாரும் என்னையெல்லாம் சொல்ல தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு பக்கம் இப்படி கிளம்பிகிட்ருக்கீங்க. அப்படியே ஒரு நாள் ஆகுது. உங்கள் ஃப்ரெண்டு இருந்துட்டு என் வாடி போகலாம், இன்னைக்காவது நீ சொல்லி ஒளிடி விட்டா அவனுக்கு கல்யாணம் வீட்டு பண்ணி வச்சுருவாங்க. ஏன்டி அவனும் என் ஏஜ் தாண்டி படிக்கிறான், அப்புறம் எப்படி அவனுக்கு மட்டும் கல்யாணம் பண்ணுவாங்க? இருந்தாலும் அவன் இருக்கிற அழகுக்கு எவ்வளாவது கொத்திருப்பான். அட்லீஸ்ட் நீ கேட்டு நியூஸையாவது தெரிஞ்சுக்கடி. அதுவும் கரெக்டு தாண்டி, நான் எப்படி அவன்கிட்ட கேட்பேன், எனக்கு பிடிக்கல, பயமாக இருக்குது. பிடிக்கலையா, சரி எனக்கு பயமாக இருக்குடி. இங்கே பாருடி, பயந்துட்டே இருந்தீன்னா அப்புறம் ஒன்றும் வேலைக்காகாது, போய் கேட்குறது பட்டுன்னு கேட்டுரு. ஓகே நான் கேட்குறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு அப்படியே போகிறீங்க. உங்களுக்கு இருந்தாலும் பயத்தில் அப்படியே நடுங்குது, நீங்கள் அப்படியே ரிட்டன் ஓடி வந்துடுறீங்க. என்ன தான் நினச்சிட்ருக்க நீ? அங்கே பேர் மைக்கில் என்னமோ சொல்கிறாங்க வாங்க போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவ்வளோ தசை திருப்பி அங்கே கூப்பிட்டு போயிடுறீங்க. அங்கே போனால் அது என்னென்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இங்கே கவனிங்க,
ஸோ அதுதாங்க இன்றைக்கி என்ன நியூஸோட வந்துருக்குது உங்களுக்கு தெரியலையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாம் அப்படியே பார்த்துட்ருக்காங்க. அப்படியே பார்த்தா அவங்க இருந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்குலாம் ஒரு ஹாப்பி நியூஸ் என்ன அளவு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் அட்டன் டைமில் சொல்கிறீங்க. ஏய் எப்படி மச்சான் பாட்டுக்கு அப்படின்னு 2 பேர்ட்ட ஐஃபை போட்டுட்ருக்கீங்க. கருமம் ஏன்னா தான் கழுவி கழுவி ஊற்றினாலும் 2 பேரும் திருந்த மாட்டோம்ல அப்படின்ட்டு 2 பேரும் கேவலமாக திட்டிக்கிறீங்க. அப்படியே இருந்துட்டு போனால் அவர் இருந்துட்டு பார்க்குறா. என்னான்னு அமைதியாக கேளுடி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் கேட்குறீங்க. அதாவது எல்லாருமே கொஞ்சம் சைலண்ட் ஆயிடுறாங்க. எல்லாம் கவனிக்கிறாங்க. நாளைக்கு நம்ம காலேஜில் தீபாவளி செலிப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. நீங்கள் வந்துட்டு அதுக்கு அப்படியே சொல்லி முடிக்கிறது தான் அங்கே இருக்கிற எல்லாரும் அப்படியே கத்துறாங்க. ஏய் சூப்பர் 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 மேம், இன்னைக்கு தான் மேம் உங்கள் வாழ்க்கையிலே நல்ல நியூஸாக சொல்லியிருக்கீங்கன்னு ஒருத்தவங்க கூட்டத்தெல்லாம் கோவிந்தா போடுற மாதிரி கத்திட்டு கிடக்குறாங்க. அந்த மேம் இருந்துட்டு டே 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 டேய் எனக்கெல்லாம் கேட்குதுடா கேட்குது, எவன் தான் தெரில கூட்டத்தில் கோவிந்தாவா போடுற, கிளாஸுக்கு வா எவன் பார்த்து மண்டையை உடையணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க மைக்லேயே சொல்கிறாங்க. அவங்க வந்துட்டு ஐயோ கேட்டுருச்சு படி அந்த செவடிக்கு எப்படி இன்றைக்கி மட்டும் கேட்டுருச்சு அவளுக்கு அப்படின்னு போய் சொல்லிட்டு அவனுங்க கலாய்ச்சி தள்ளிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்துட்டு வேறு லெவலியா அப்படின்னு போய் சொல்லிட்டு எல்லாம் அப்படியே பேசிட்டு நல்லா ஜாலியாக அந்த மாதிரி போயிட்டு நாளைக்கும் ஆகுது. எல்லாம் அப்படி தீபாவளி செலிப்ரேஷனுக்கு எல்லாம் வரீங்க. அதாவது இன்றைக்கி நைட்டு முடிஞ்சால் நாளைக்கு தீபாவளி, அதனால் இன்றைக்கி முன்னாடியே தீபாவளி செலிப்ரேஷன் வைக்கிறாங்க. பார்த்தா எல்லோரும் அப்படியே கிளம்பி போகிறீங்க. நீங்களும் அப்படியே புடவை கட்டிட்டு உங்கள் காலேஜில் எல்லாத்தையுமே புடவை தான் கட்டிட்டு வர சொல்லியிருப்பாங்க. எல்லாரும் புடவை கட்டி போச்சு. நீங்கள் அப்படியே பார்க்கவே அழகாக இருக்கீங்க. அங்கே அப்படியே சுகாவை காட்டினா அவர் சொல்லவே தேவையில்ல, மனுஷன் அவ்வளோ அழகாக இருக்கார். நீங்கள் பார்த்துட்டு என்னடி இங்கே போடுறீ இங்கே போடுறீ என்னடி உனக்கு இன்னைக்கு அவனும் நானும் ஒரே கலர்டி என்ன சொல்கிற, ஆமாண்டி அங்கே பாருடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்தா நீங்களும் சுகாவும் ஒரே கலர் ட்ரெஸ் தான் போட்டிருக்கீங்க. ஓகேவா, பார்க்கவே மனுஷன் செமையாக இருக்கார். அதாவது இந்த தமிழில் இந்த சைடு இருக்குல்ல ரைட்டு, அதாவது இந்த சைடு ஓகே, அதில் எப்படி அவர் செயின்லாம் அந்த கழுத்தில் ஒரு மாதிரி செயின்லாம் போட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டில் பார்க்கவே எப்படி இருக்கார், அதே மாதிரி அவர் அவ்வளோ அழகாக இருப்பார். அங்கே கீழே வந்து அவர் அவங்களாம் கொஞ்சம் இது பண்ணுறதுனால அவங்கள கொஞ்சம் நல்லா அழகாக கிளம்பி வந்திருப்பாங்க. இங்கே பார்த்தா உங்களுக்கு ஐயோ எப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே குதிக்கிறீங்க. உங்கள் ஃப்ரெண்ட் வந்துட்டு சாமி கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணு சாமி, இவ்வளோ எக்ஸைட்லாம் நீ ஆகவே கூடாது சரியா, பொறாமையில் பொங்கி ஒளியாதடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் மேமங்களாம் இருந்துட்டு ஏய் இங்கே வாங்க எங்கே அங்கே போய் நின்றுங்க, எல்லாம் போய் பட்டாசுலாம் வெடிக்க அப்படின்னு சொல்லணுன்னு நீங்கள் இருந்துட்டு அப்படியே ஜர்க்காகுறீங்க. மேம் நம்மளாம் சும்மா அப்படியே சுற்றி பெறத்தி பார்க்க தான், பட்டாசு வெடிக்கலாம் நம்ம சேர மாட்டோம் மேம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சொல்கிறீங்க. உங்கள் மேம் பார்த்துட்டு ஏய் நீ பட்டாசு வெடிக்கிறோம் ஏன் வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்களை கூப்பிட்றாங்க. மேம் என்னை விட்டுருங்க, நானும் வெடிக்க மாட்டேன் மேம் நானும் வெடிக்க மாட்டேன், என்னை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கெஞ்சுறீங்க. உங்கள் மேம் இருந்துட்டு எனக்கு தெரியாது, எவ்வளோ நாள் சின்ன பிள்ளை மாதிரியே போய் வெளியே போ, அவன் கையில் தூக்கி விசிறிட்டு இருக்கிறான் பாரு, நீ என்னன்னா போய் பற்ற வச்சுட்டு வானா இப்படி இது பண்ணுற அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்களும் இருந்துட்டு சரி இங்கே நீ என் கூட வாடி, நானாக வரமாட்டேன் நீ போடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உன் ஃப்ரெண்டு உங்களை துரத்தி விட்டுறா, சனி எதனா கூட வந்து ஒளிதா பாரு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பயத்துலேயே நடுங்கிக்கிட்டே போகிறீங்க. சுகா அதை அங்கேருந்து எங்கேயோ பார்த்துட்டு யாரா இந்த பொண்ணு இத்தனை வயசாகி இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே பார்த்துட்டு சும்மா அந்த சைடு கிராஸ் பண்ணி போவாங்களா, அவர் அப்படியே வராரு பாருங்க. நீங்கள் வந்து அப்படியே வச்சுட்டு அப்படியே சட்டு ஐயோ அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அப்படியே திரும்பி வந்து அப்படியே நீங்கள் கரெக்டாக திரும்புறதுக்கும் அவர் அந்த மனுஷன் அப்படியே அங்கேருந்து வர்றதுக்கும் அப்படியே 2 பேரும் மோதிட்டீங்க. நீங்கள் அப்படியே அது வெடிக்கிற சத்தத்தில் அப்படியே யாருன்னெலாம் தெரில உங்களுக்கு, அப்படியே பயத்தில் போயிட்டு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. அந்த மேம் பார்த்துட்டு ஒயன் அப்படிங்கிறாங்களா, நீங்கள் வந்துட்டு அப்படின்னு நிமிந்து பார்த்தீங்களா சுக்கா, நீங்கள் வந்துட்டு சுக்கா அப்படிங்கிறீங்களா. அவர் பார்த்துட்டு ஹேய் நீ, நான் சாரி நான் பயத்தில் ஹக் பண்ணிட்டேன் சாரி சரி இப்போ அது பிரச்சனை இல்லை, உன் வாய்ஸு என் வாய்ஸுக்கு என்ன, நீ தானே அது, என்ன சொல்கிறீங்க, யார், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கும், உன் வாய்ஸ் தானே, ஒயனா ஏன் நேம் உங்களுக்கு எப்படி தெரியும், அடே இப்போ தானே உங்கள் மேமையே ஒயன்னு கத்துனாங்க அப்படியே எனக்கு தெரியாது, ஓ சாரி நீ தானே, உண்மையை சொல்ல நீ தானே, என்னதுங்க நீங்களான்னு கேட்குறீங்க, என்னை க்ரஷ்ஷு ஆள் யோங்கி மேரி மீன்னு சொல்லி கத்திட்டு கடந்தது நீ தானே, என்ன சொல்கிறீங்க, நீ நடிக்காத, என்ன திணறுனாலும் எனக்கு தெரியும் அது நீ தான்,
அப்படிங்கிறாரு. உங்களுக்கு அப்படியே என்ன சொல்கிறதுனே தெரில. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு, சுகா இந்த வாய்ஸ் நான் மறக்கவே மாட்டேன். அது நீ தான், எனக்கு நல்லா தெரியும். ஒழுங்காக உண்மையை ஒத்துக்க, நீ தானே? ஆமாம் சுகா. அப்போ கற்றுனியா, இப்போ கத்தான் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. உங்கள் மேம் பார்த்துட்டு, நான் எங்கள் மேமுன்னு ஒருத்தி இருக்கேன்டா, என்னடா நடக்குதுங்க மேம், நீங்கள் அமைதியாக இருங்க மேம் அப்படின்னு ஒரே வார்த்தை தான் சுகா. மேமு, சுகா மேம் அமைதியாக இருங்க மேம், ஏன் மேம் இப்படி பண்ணுறீங்க அப்படின்ட்டு மாதிரி சொல்லிட்டு மேம் நீங்கள் என்னமோ பண்ணுங்கடான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அவ்வளோதான், மேம் அப்படியே சூட்டு போயிட்டாங்க. உங்கள் ஃப்ரெண்டு அப்படியே பேந்து முடிச்சுட்டு நிற்கிறா. நீங்கள் அப்படியே என்ன பண்ணுறதுனே தெரியாமல் நீங்கள் ஒரு பக்கம் முழிச்சிட்டு நிற்கிறீங்க. அவர் வந்துட்டு, நீ சொல்லு, இப்போ சொல்லு அப்போ மட்டும் சொன்னேன், சொல்லு முன்ன சொன்ன மாதிரி சொல்ல பார்க்கலாம். முடியாது. அப்போ நான் சொல்லவா? நீங்கள் சொல்கிறீங்களா? ஆமாம், நான் சொல்கிறதா வேணா? என்னென்ன சொல்லுவீங்க? ஒயன் மேரி மீ அப்படிங்கிறாரு. உங்களுக்கு ஐயோ என்ன சொல்கிறதுன்னு தெரில. நீங்கள் வந்துட்டு, சுகா என்ன சொல்கிறீங்க? ஏண்டி இவ்வளோ நாள் நீ கத்துனியே, அப்போல்லாம் உனக்கு என்ன சொல்கிறது ஏது சொல்கிறதுன்னு தெரியாது. நான் சொன்னால் மட்டும் நீ எல்லாம் தெரியும், அப்படி தானே? அது இல்லை சுகா, எனக்கு தெரியாது. இந்த வருஷம் நார்மலாக தீபாவளி செலிப்ரேட் பண்ணுற நாம் அடுத்த வருஷம் தலை தீபாவளி தான் கொண்டாடுறோம். புரியுதா? சுகா நீங்கள் இப்போ இல்லாமல் பேசுவீங்க, எனக்கு ஒன்றும் புரியலையே. நீ இந்த நடிப்புலாம் நடிக்காத, உண்மையை சொல்லு. உனக்கு சம்மந்தமாக இல்லையா சொல்ல பார்க்கலாம். ஐயோ எப்படிங்க எப்படி வேணாம்பேன்? நான் மேரிமீன் கத்துன ஒரு ஆள் எட்டே வந்து மேரிமீன்னா எவ்வளாச்சும் சொல்லுங்க பார்க்கலாம். எவ்வளாச்சும் இப்படி ஒரு பையனை வேணாம்பாளா? நானும் சொல்ல மாட்டேன். அப்போது ஓகே, டபுள் ஓகே, அடுத்த வருஷம் தலை தீபாவளி தான் கன்ஃபார்ம், கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் சேர்ந்து போயிட்டு பட்டாசு வெடிச்சிட்டு அந்த மாதிரி எல்லாம் கூத்து நடந்துகிட்ருக்குது. அப்படியே கொஞ்சம் டைமில் அப்படியே ஸ்கிப் ஆகி ஈவினிங் டைம் ஆகுது. அது வந்துட்டு அப்படியே போயிட்டு நல்லா கொஞ்சம் காலேஜ்லேயே தான் இருக்கீங்க, ஆனால் வீட்டுக்கெலாம் யாரும் போக சொல்லலை. நீங்களும் காலேஜ்லேயே தான் நல்லா இப்படி ஜாலியாக சுற்றிட்டு அங்கே இங்கே நடந்துட்டு அந்த மாதிரியே போயிட்டு நீங்கள் ஒரு இடத்துல நின்றுட்டு அப்படியே நல்லா சுற்றி பார்த்துட்டு, அதாவது ஒரு ஃபங்க்ஷன் டைம்னால் நிறைய பேர் நல்லா ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருப்பாங்க. நீங்கள் இருந்துட்டு இங்கே பாரு எங்கள் 2 பேர்த்தையும் ஒரு ஃபோட்டோ மட்டும் 2 பேரும் மேட்சிங். ஸோ இந்த ஃபோட்டோ எனக்கு மறக்க முடியாததாக இருக்கும். அது இந்த நாளோடு சேர்த்து இந்த ஒரு ஃபோட்டோ எனக்கு வேணும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டு சொல்கிறாளா? நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் ஃப்ரெண்டு பார்த்துட்டு எல்லாம் என் தலையெழுத்து கூட எடுக்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நில்லுங்க அப்படின்னு சொன்னோன்னே நீங்களாக வந்துட்டு அப்படியே அழகழகாக போஸ்லாம் குடிக்கிறீங்க. உங்கள் ஃப்ரெண்டுக்கே பார்க்க அப்படியே பொறாமையாக இருக்குது. உன் முகர கட்டையிலே தெரியுது, பொறாமப்பட்டு ஒழியாது சரியா? விடு சந்தோஷமாக இருந்துட்டு போடி வையன், சந்தோஷமாக இருந்துட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவளுக்கு ஃபோட்டோலாம் நிறைய அப்படியே எடுக்கிறான். பார்க்க அப்படியே இருந்துட்டு என்ன எடுத்துட்டேன் சுகா எடுத்துட்டு சுகா ஏய் அண்ணா நீ சுகாங்கிற, ஒழுங்கு மரியாதை சுகா அண்ணான்னு கூப்பிடு. சத்தியமாக என் வெறியாயிடுவேன். என்னால் சுகா அண்ணான்லாம் கூப்பிட முடியாது. என்ன தான் உன் ஆளாக இருந்தாலும் நான் எப்படி அண்ணான்னு கூப்பிடுவேன்? என்னால் கூப்பிட முடியாது. சுகா நான் உன்னை அண்ணான் தான் கூப்பிடணுமா சொல்லு பார்க்கலாம். உனக்கு ஏதாவது பிரச்சனையா நான் சுகான்னு கூப்பிட்றதில்ல? சேச்சா எனக்குலாம் ஒரு பிரச்சனை இல்லை. சுக்கோ விடு என்ன இப்போ நீ ஏன்டா இவ்வளோ அழகாக இருக்கு, காலேஜே உன் மேலே தாண்டா க்ரஷ்ஷாக இருக்குது, போடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சொல்கிறீங்களா? இது போடாவா? சாரி சுகா, நீ ஏன் சுகா இப்படி பண்ணுற அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கீங்க. அப்படியே இருந்துட்டு கொஞ்சம் டைம்லாம் ஸ்கிப் ஆகி இப்படி நைட் ஆகுது. எல்லாம் அப்படியே கலர் வெடியாக வெடிச்சிட்ருக்கீங்க. நீங்கள் போயிட்டு புஷ்வானம் சங்கு சக்கரம் இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு கம்பி மத்தாப்பெல்லாம் எடுத்து ஜாலியாக அப்படியே சுற்றிட்டு இருக்கீங்க. அந்த கம்பி மத்தாப்பை எடுத்து சுற்றிக்கிட்டு இங்கே பாரு சுகா உன் பேரை நான் கம்பி மத்தாப்பில் போடுறேன்னு சொல்லிட்டு அதை அப்படியே சுற்றி பேரில் எழுதுற மாதிரிலாம் நீங்கள் அப்படியே ஆக்ஷன் எல்லாம் பண்ணிட்டு அந்த மாதிரிலாம் எல்லாம் கத்திட்டு கிடக்குறீங்க ஜோராக. ஹோன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே எல்லாம் ஆவுன்னு கத்திட்டு கிடக்குறீங்க. சுகா பார்த்துட்டு இது எவ்வளோ குழந்தையா இருக்கால்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் இப்போ உங்களை அப்படியே சைட் அடிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த மனுஷன் அப்படியே பார்க்குறாரு உங்களை அப்படியே வச்ச கண்ணு பத்தாமலே ஒன்று ரசிக்கிறேன் அப்படியே அவர் அப்படியே உங்களை ரசித்து பார்த்துட்டே இருக்காரு. நீங்கள் இருந்துட்டு சுகா என்ன பட்டாசு அடிக்காமல் என்னையவே பார்த்துட்டு இல்லை நீ குழந்த மாதிரி பண்ணுறியா? அதுதான் உன் பக்கத்துலேருந்து என்னால் கண்ணை எடுக்கவே முடியல. அப்படியாக்கா வாங்க அண்ணா சுற்றலான்னு சொல்லிட்டு எல்லாம் அப்படியே சுற்றி
ஹாப்பி தீபாவளி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கத்துறீங்க. அப்படியே நைட்டு 12 மணி, கரெக்டாக நைட்டு 12 மணி எல்லாம் ஹாப்பி தீபாவளி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கத்துறீங்க. அப்படியே அந்த ஒரு இடமே அப்படியே அவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாக அப்படியே போய் வானம் வெடிக்கலாமே வெடிக்குது. பார்க்கும்போதே அவ்வளோ அழகழகா அப்படி இருக்குது. இந்த மாதிரி சொல்லிட்டு அப்படியே போயிட்டுருக்கு. ஓகேடா, இதுவே ஒரு நல்ல ஒரு இதாக இருக்கட்டும். இதோட இந்த ஒரு ஒன் ஷாட் நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அக்கா எப்படி போட்டேன்னு தெரில. ஓகே, எப்படி இருந்தாலும் அதனால் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. நான் மட்டுக்குள்ளே ஏதோ வளரி வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். தெரில எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு இந்த வீடியோ பார்க்குற எல்லாத்துக்கும் ஹாப்பி தீபாவளி. எல்லோரும் நல்லா ஹாப்பியாக தீபாவளி செலிப்ரேட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகேடா, இதோட இந்த பாட்டு நம்ம முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன். ஓகே, டாட்டா, பை பாய்.